அனைவருக்கும் வணக்கம். ஐடிஐயில் பயிலும் 2ஆம் ஆண்டு பயிற்சியாளர்களுக்கான ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் பாடப்பிரிவில் அல்ஜிப்ரா என்ற டாபிக்கை தற்போது பார்க்க உள்ளோம். First question number 112. What is the value of 14x plus 3y plus 25x plus 2y? இதனுடைய வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. வேல்யூனா 14x plus 3y plus 25x plus 2y இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு ஒய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 14x ப்ளஸ் 25x எக்ஸை வந்து கூட்டினோம்னா 39x ப்ளஸ் 3yயும் 2yயும் கூட்டினோம்னா 5y. 39x plus 5y இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சி. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ ஆஃப் 5a ஸ்கொயர் b இன்ட்டு 8a பவர் 5 இன்ட்டு b பவர் 3. கொஸ்டின் நம்பர் 113. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வேல்யூ வந்து 5a பவர் 2 இன்ட்டு b இன்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்குள்ள அடுத்து 8a பவர் 5 இன்ட்டு b பவர் 3. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த நியூமெரிக்கல்ஸை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க போகிறோம். I8 40. இப்போ a பவர் 2 a பவர் 2 ப்ளஸ் a பவர் 5. அதாவது அல்ஜிப்ராவில் அடுக்குகளை மல்டிப்ளிகேஷனில் வந்து அடுக்குகளை கூட்டிக்கணும், டிவிஷனில் வந்து அடுக்குகளை கழிக்கணும். நெக்ஸ்ட் b பவர், இங்கே பிக்கு பவர் இல்லைனாலும் நம்ம அதை வந்து ஒன்றா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து b பவர் 3. அப்போ 40a பவர் 7 b பவர் 4. 40a பவர் 7 b பவர் 4. A is the correct answer. Next, what is the simplified value of 3x plus 15 divided by 5x plus 25? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 114. 3x plus 15 divided by 5x plus 25. இப்போ x கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம டோட்டல் பண்ணி போட்டோம்னா 18 டிவைடட் பை 13 வரும். இதில் வந்து கேன்சலேஷன் பண்ணோம்னா திருப்பி 16 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 5. இதையும் வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 3 டிவைடட் பை 5. B இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 13 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20? 115வது கொஷின். 115வது கொஷின். 13 plus x equal to 20. அப்போ x equal to 20 minus 13. x equal to 7 is the correct answer. அப்போ B7 is the correct answer. Next, what is the value of x 120 equal to 960? 116வது கொஸ்டின். இதுக்கும் வேல்யூ தான் கேட்குறாங்க. x இன்ட்டு 120 ஈக்குவல் டு 960. இதில் வந்து எக்ஸினுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு
960 divided by 120 இதை வந்து டிவிஷன் பண்ணீங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து 8 இதாகும். அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து C is the correct answer 8. Next, what is the formula for a power m into a power n? இதனுடைய ஃபார்முலா என்னன்னு வந்து கேட்குறாங்க. a power m into a power n. a power m into n மல்டிபிகேஷனில் வந்து எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், பவரை வந்து கூட்டிக்கணும். a power m plus n. a power m plus n. a தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which is the formula of a power m divided by a power n? 118வது கொஸ்டின். 118வது கொஸ்டினில் வந்து a power m divided by a power n equal to a power m minus n. a power m minus n. டிவிஷனில் வந்து பவரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 118வது கொஸ்டின். 118வது கொஸ்டின். a power m minus n. Question number 119. What is the value of any number raised to the power of 0? பவர் வந்து எதுக்குமே 0 வராது, பவர் வந்து 1 தான் கன்வர்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் B is the correct answer. Next, what is the value of 1 divided by a power m? இதுலேயும் வேல்யூ தான் என்ன கேட்குறாங்க. இது வந்து 120வது கொஸ்டின். வேல்யூ 1 divided by a power m என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் ரிவர்சபிள் மெத்தடில் வந்து நம்ம a power minus m, that is the correct answer. இது வந்து ரிவர்சபிள் மெத்தடில் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட், which is equal to a power m into a power n? அதாவது a power 121வது கொஸ்டின் ஈக்குவல் டு a power m whole power n. இப்போ இதுக்கு வந்து மல்டிபிகேஷன், பவரை வந்து மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறோம். a power m into n. D is the correct answer. Next, what is the expanded form of a plus b whole square? இது வந்து ஃபார்முலா. 122 வந்து ஃபார்முலா. a plus b whole square equal to a square plus b square plus 2ab ன்றது ஃபார்முலா. இது வந்து a square plus b square plus 2ab. a தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் a minus b whole square? ஏற்கனவே பார்க்கக்குள்ள a plus b whole square பார்த்தோம். இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் 2abன்னு போட போகிறோம். இங்கே மைனஸ் வந்ததுன்னா மைனஸ் 2abன்னு போட போகிறோம். ரெண்டு ஃபார்முலாவும் ஏவன் தான், சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். 123வது கொஸ்டின். a minus b whole square equal to a square plus b square minus 2ab. a square plus b square minus 2ab. இதுக்கும் a தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which is the equal of a plus b whole square minus a minus b whole square? இதுவும் ஃபார்முலா தான். இதுக்கு ஈக்குவலான வேல்யூ ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. ஈக்குவலான வேல்யூ அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 124 a plus b whole square minus a minus b whole square equal to 4ab. இதுவும் வந்து ஒரு ஃபார்முலா தான். அதனால இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் C. நெக்ஸ்ட், what is the value of a? கொஸ்டின் நம்பர் 125. what is the value of a into a power 2 into a power 3 into a power 4? இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. a வந்து பவர் இல்லைனாலும் ஒன்றா கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1 plus a power 2 plus a power 3 plus a power 4. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 4 plus 3 7, 7 plus 2 9, 9 plus 1 10, a power 10. a power 10 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். D is the correct answer. Next, question number 126. what is the value of a power 5 whole power 7? a power
5 into whole power 7. இதுக்கு நம்ம அடுக்குகளை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். a power 5 into 7 35. a power 35 is the correct answer. a power 35. a is the correct answer. இதில் அடுக்குகளை வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அவ்வளோ. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 625 டிகிரி? அதாவது ஒரு சர்க்கிள் ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து 360 டிகிரி. அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறான். 625 டிகிரினுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறான். 1.7 வரும். அப்போ 1.7 வரக்குள்ள இங்கே நமக்கு வந்து மேட்ச் ஆகிற வேல்யூ வந்து 1 தான் வருது. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 127 equal to 625 degree divided by 1 revolution of 360 degree equal to 1.7 வரும். இப்போ இந்த 1.7 குள்ள நமக்கு வந்து இங்க மேட்ச் ஆகிற வேல்யூ 1 தான் வருது. இதுவே வந்து ரேடியன்ல கேட்டாங்க அப்படின்னா 625 டிகிரி இன்டு பை டிவைடட் பை 180. பை டிவைடட் பை 180 இது இப்படி போட்டீங்கன்னா இதனுடைய வேல்யூ வந்து 10.9 ரேடியன்ல வரும். இதே மாதிரி ரேடியன்ல கேட்டாங்கன்னா இது ரேடியன்ல கேட்காத பட்சத்தில் இங்க கேட்டிருக்கிறது வந்து நமக்கு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1.7 தான் இதுக்கு வேல்யூ. அப்போ 1ன்றது இது இங்க மேட்ச் ஆகுறதுனால நம்ம ஆன்சர் பி. 1 is the correct answer. Next, what is the value of 1 divided by a power minus 5? Question number 128. What is the value of 1 divided by a power minus 5? a power minus 5. இதுவும் வந்து reversible methodல தான் நம்ம பண்ண போறோம். a power 5. a power 5 is the correct answer. a is the correct answer. a is the correct answer. Next, what is the value of 5x power 4? Question number 129. 5x power 4 divided by 5x power 3. numerical numbers வந்து cancellation பண்ணிக்கிறோம். x power 4 minus 3 is x power 1. அது வந்து நம்ம டைரக்டா x னே நம்ம வந்து பவர் வந்து இண்டிகேட் பண்ணாம கொடுக்கலாம். அதனால ஆன்சர் வந்து x தான் கரெக்டான ஆன்சர். C is the correct answer. Next, what is the subtracted value of 3x minus 4x square? இப்ப அல்ஜிப்ரால சப்ட்ராக்டட்னு கழிக்க சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனமா பார்க்க வேண்டியது 3x minus 4x square plus 2y square from 4y square minus 2x plus 8x square. இந்த fromன்ற வேர்டை வந்து நம்ம கவனிக்கணும். எதுல இருந்து எதை கழிக்கணும் அப்படின்றத இந்த fromன்றதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போறோம். கொஸ்டின் நம்பர் 130. fromனா ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம பின்னாடி வரதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். இதுல இருந்து தான் இதை கழிக்க போறோம். 4y square minus 2x plus 8x square. இப்ப சப்ட்ராக்ஷன்றதுனால மைனஸ் சிம்பிளை வந்து நம்ம ஆட் பண்றோம். இதுல வந்து 3x minus 4x square plus 2y square. Next, 4y square minus 2x plus 8x square. இப்ப ரொம்ப கவனமா கவனிக்கணும். நம்ம இந்த சிம்பிள் இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது எல்லாமே வந்து போர்ட் மாஸ் விதியில வந்து எப்படி எந்தெந்த விதத்துல எந்தெந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணணும்ன்றதை ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருப்போம். இப்போ இந்த சிம்பிளை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணக்குள்ள இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இதுல தப்பு ஆச்சுன்னா வேல்யூவும் தப்பாயிடும். இப்போ மைனஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்குள்ள மைனஸ் இன்டு பிளஸ் 3x இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3x minus into minus plus 4x square minus into plus minus 2y square. Okay. இப்ப இங்க plus 4y square இருக்கு, இங்க minus 2y square இருக்கு. அப்ப 2y square. இங்க வந்து minus 2x இருக்கு, இங்க minus 3x இருக்கு. அப்ப minus 5x. இங்க plus 8x square இருக்கு, இங்க plus 4x square இருக்கு. அப்ப plus 4 12x square. 2y square minus 5x plus 12x square. A is the correct answer. Next,
What is the value of adding 5x plus 2y? Question number 131. இதை வந்து addingனா கூட்ட சொல்றாங்க. இங்க 5x plus 2y. இங்க addingன்றதுனால நம்ம plus symbol add பண்ணிக்கிறோம். Next 4x minus 7z minus 7z. Next addingன்றதுனால plus symbol add பண்ணிக்கிறோம். 15z minus 3y. Okay. இப்போ 5x plus 2y இப்போ எப்படி சப்ட்ராக்ஷனுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து சிம்பலை வந்து ரொம்ப கவனமா பண்ணணும். பிளஸ் இன்டு பிளஸ் 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 இன்டு மைனஸ் பிளஸ் 4x பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 7z. நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 15z பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3y. ஓகே. இப்போ இதில் வந்து x 5x 4x ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 9x. நெக்ஸ்ட் y வந்து பிளஸ் 2y இருக்கு மைனஸ் 3y இருக்கு. அப்போ மைனஸ் எந்த வேல்யூ பெருசா இருக்கோ அப்போ அந்த இதை எடுத்துக்க போறோம் மைனஸ் y. நெக்ஸ்ட் z இங்க வந்து மைனஸ் 7z பிளஸ் 15z இருக்கு. அப்போ பிளஸ்ல தான் வேல்யூ அதிகமாக இருக்கு. அப்போ பிளஸ் போட்டுக்கிறோம். மைனஸ் 7z பிளஸ் 15zல 8z. ஓகேவா? 9x மைனஸ் y பிளஸ் 8z. இதில் வந்து a தான் கரெக்டான ஆன்சர். 9x minus y plus 8z. A is the correct answer. Next 132. Question number 132. What is the value of 12x cube 12x cube y square divided by 4x square y? இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம நியூமரிக்கல் நம்பர்ஸை வந்து நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். ஒரு அடித்தா 3 எக்ஸ் பவர் வந்து 3 மைனஸ் டிவிஷனில் வந்து பவர் வந்து கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. 3 மைனஸ் 2 ஒய்னுடைய பவர் 2. இங்கே கீழே பவர் இல்லாட்டாலும் நம்ம வந்து மைனஸ் 1ன்னு அதை நம்ம காமிச்சிக்கணும். அப்போ இங்கே 3x 3ல் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 தான் இருக்கும். அது மாதிரி 2லையும் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 தான் இருக்கும். அதனால 1ன்றதை நம்ம சப்மிட் பண்ண தேவையில்ல. 3xyன்றது தான் கரெக்டான ஆன்சர். C is the correct answer. Next, what is the value of 3? Question number 133. What is the value of x? xனுடைய வேல்யூ கேட்குறாங்க. 3 into 2x minus 4 equal to 4x plus 28 இப்போ இதை வந்து நம்ம உள்ள மல்டிபிகேஷன் பண்ணிடுறோம். 6 6x மீனா 12 ஈக்குவல் டு 4x plus 28. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கிறோம். அப்போ 6x இந்தாண்ட கொஷினில் வந்து மைனஸ் 4xன்னு இருக்கு. மைனஸ் 4x பிரிண்ட் இதாக இருக்கு. மைனஸ் 4x. அப்போ இந்த மைனஸ் 4x வந்து இந்தாண்ட வந்துச்சுன்னா பிளஸ் 4x. அப்போ இங்கே இருக்கிற பிளஸ் 12 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் 12 அந்தாண்ட போச்சுன்னா பிளஸ் 12 பிளஸ் 28. அப்போ இங்கே வந்து 10x ஈக்குவல் டு 40. x equal to 40 divided by 10 equal to 4. 4 is the correct answer. A is the correct answer. What is the value of x plus 2? Question number 134.
Question number 134. What is the value of x? இதுலயும் value of x தான் கேக்குறாங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா x plus 2 divided by 2 equal to 19. இப்ப இந்த 2 ஆல 19 x plus 2 அப்படியே போட்டுக்கிறோம். equal to 19 into 2. அப்ப இந்த 2 ஆல 19 வந்து நம்ம இது பண்ணக்குள்ள x plus 2 equal to 38. இப்ப x equal to 38 இந்த 2 அந்தாண்ட போச்சுன்னா minus 2. அப்ப x equal to 36. x equal to 36 is the correct answer. D is the correct answer. Next. What is the value of 11x plus 4? Question number 135. இதுலயும் value of x தான் கேக்குறாங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 11x plus 4 equal to 37. இப்ப 11x equal to 37 இந்த 4 அந்தாண்ட போச்சுன்னா minus 4. அப்ப 11x equal to 33. x equal to 33 divided by 11 equal to 3. அப்ப BC is the correct answer. 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Next question 136. Question number 136. 136. What is the value of 1 divided by a power m? 1 divided by a power m. இப்ப இதுவும் வந்து நம்ம ரிவர்சிபிள் மெத்தட்ல தான் போட போறோம். a பவர் mன்றது மேல வந்துச்சுன்னா a பவர் மைனஸ் mன்றது வந்துரும். அப்ப இது கரெக்டான ஆன்சர் வந்து B. B is the correct answer. What is the next question number 137? What is the value of a power m divided by n? இதனுடைய வேல்யூ என்னன்றது am power divided by n. இதனுடைய வேல்யூ என்னன்றது கேக்குறாங்க. இதனுடைய வேல்யூ வந்து n root of a power m. D is the correct answer. D is the correct answer. n root of a power m. Next 138. Question number 138. Which is expanded of a cube plus b cube? இது வந்து ஃபார்முலா தான். a cube plus b cube னுடைய ஃபார்முலா என்னன்றதை கேக்குறாங்க. a cube plus b cube a cube plus b cube equal to a plus b into a square plus b square minus ab இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து b. a plus b into a square plus b square minus ab கரெக்டான ஆன்சர் வந்து b. Next question 139. What is the expansion of a plus b plus c whole square? a plus b plus c whole square னுடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. இதுவும் ஃபார்முலா தான். இதனுடைய ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் என்னன்னா a square plus b square plus c square into ab plus bc plus ca. இதுதான் இதனுடைய இது a தான் கரெக்டான ஆன்சர். Next 140. Question number 140. Which is expanded from a cube minus b cube? இப்ப இதுவும் வந்து ஃபார்முலா தான். a cube minus b cube னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus b into a square plus b square plus ab ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 138ல நம்ம பார்த்திருக்கோம். a cube plus b cubeக்கு சிம்பல் வந்து இங்க பிளஸ் வந்ததுன்னா மைனஸ் ab, இங்க மைனஸ் வந்ததுன்னா இங்க பிளஸ் ab. ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கான 140 கரெக்டான ஆன்சர் வந்து B. Next, what is the value of number 141? Question number 141. What is the value of 6
6 cube divided by minus 3 whole cube equal to என்னன்னு கேக்குறாங்க 6 cube பண்ணக்குள்ள 6 வந்து 3 times வந்து நம்ம multiplication பண்ண போறோம் 3 times multiplication பண்ணக்குள்ள 6 into 6 into 6 divided by minus 3 into minus 3 into minus 3 இது பண்ணக்குள்ள 216 divided by minus 27 141 216 divided by minus 26 இதை வந்து நம்ம டிவிஷன் பண்ணி போடக்குள்ள ஆன்சர் வந்து இங்கே கீழே minus 27 நம்ம ஆன்சர்லையும் சிம்பிள் வந்து கரெக்டாக போடணும் minus 8 is the correct answer. Next, what is the value of x square minus y square x plus y equal to 9 x minus y equal to 4 இப்போ இது வந்து question number 142 இப்போ இது வந்து x square plus y square நுடைய இது கேட்கறாங்க இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட் தான் அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா சப்மிட் பண்ணலாம்னா a square plus b square equal to a plus b into a minus b இவங்க கொடுத்திருக்கிற given டேட்டாலையும் பாத்தீங்கன்னா x plus y equal to 9 x minus y equal to 4 சிம்பிளான மேட்டர் அப்ப x square plus y square equal to a plus b நுடைய வேல்யூ வந்து 9 into a minus b நுடைய வேல்யூ வந்து 4 அப்ப x square plus y square equal to 36 is the correct answer. C is the correct answer. Next, what is the value of x? இதுலயும் வந்து value of x கேக்குறாங்க. Question number 143. Question number 143. இதுலயும் என்ன கேக்குறாங்கன்னா what is the value of x ன்னு கேக்குறாங்க. இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x minus y equal to 6 x plus y equal to 8 இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம சமன்பாடு முறையிலே வந்து இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் x minus y equal to 6 x plus y equal to 8 அப்ப சமன்பாடு மெத்தட்ல இது பண்ணோம்னா minus y கேன்சல் ஆயிடுது இது வந்து 2x equal to 8 plus 6 வந்து 14 அப்ப 2x equal to 14 x equal to 14 divided by 2 equal to 7 அப்ப x equal to 7 is the correct answer. C7 is the correct answer. Next question number 144. 144. What is the value of a square plus b square? இதுவும் ஈக்குவேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி போடுற மாதிரி தான் வரும் இதுக்கு a square plus b square நுடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணணும் a square plus b square equal to a plus b whole square minus 2ab என்ற ஈக்குவேஷன்ல நம்ம இது பண்ணணும் இவங்க என்ன கொடுத்திருக்காங்க a square plus b square நுடைய இத கேக்குறாங்க a plus b நுடைய வேல்யூ வந்து 9 a plus b நுடைய வேல்யூ வந்து 9 ab நுடைய வேல்யூ வந்து 20 ஆல்ரெடி டேட்டால கொடுத்திருக்காங்க இப்போ a square plus b square equal to a plus b whole square வந்து 9 அடுத்து a plus b வந்து 9 கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்லிருக்காங்க a plus b whole square 9 ஸ்கொயர் போட்டுக்கணும் minus 2 into ab நுடைய வேல்யூ 20 அப்ப இதனுடைய வேல்யூ வந்து 81 minus 2 into 2 40 இதனுடைய வேல்யூ வந்து 40 அப்ப a square plus b square equal to 41 is the correct answer. C is the correct answer. Next question 145. Question number 145. What is the value of AB? Value of AB. A plus B whole square equal to
என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plus b whole square equal to 36, a minus b whole square equal to 24. இதுவும் வந்து ஒரு ஃபார்முலா சப்மிஷன் பண்ணி தான் நம்ம இது பண்ணி ஆகணும். a plus b whole square minus a minus b whole square equal to 4ab. இப்போ இதில் வந்து a plus b whole square வந்து 36 minus a minus b whole square வந்து 24 equal to 4ab. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 12 equal to 4ab. 12 divided by 4 equal to ab. ab equal to 3. C3 is the correct answer. C3 is the correct answer. Question number 146. What is the value of x cube plus 3y square? X cube plus 3y square minus 3y square x. 3y square x. இப்போ இதில் வந்து டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 2. எக்ஸினுடைய வேல்யூ 3, ஒய்னுடைய வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x வர இடத்துலலாம் 3, y வர இடத்துலலாம் 2 சப்மிஷன் பண்ணி வேல்யூ போட வேண்டியதுதான். x கியூப்னா 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு y வந்து 2 ஸ்கொயர், எக்ஸினுடைய வேல்யூ வந்து 3 ஸ்கொயர் equal to இதனுடைய வேல்யூ வந்து 27 plus 3 into 4 3 square 9 equal to 27. இதனுடைய வேல்யூ சப்மிஷன் பண்ணி போட்டோம்னா 108 equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 135 is the correct answer. A is the correct answer. Next, what is the 3 consecutive numbers of if there is sum of 42? Sum is 42. இப்போ இதில் வந்து 3 எண்களுடைய கூட்டுத்தொகை வந்து 42 எது வருதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எல்லாமே டபுள் டிஜிட் நம்பராக தான் இருக்குது. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட்டில் வந்து என்ன நம்பர் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இதில் வந்து question number 147. இப்போ 11 plus 12 plus 13. இப்போ இதை பண்ணோம்னா